மெண்டல் லூசா தான் வருவானுங்களா? ஒருத்தரும் நல்லவனா வர மாட்டானா? அண்ணா நடந்தா கால் வலிக்கும், நின்னா புச்சி வலிக்கும், பேசுனா இது வாய் வலிக்கும், என்ன புச்சி வலிக்கும். ஆமா. என்ன விஷயம்? ஏன் போறீங்க? கூப்பிடலையா? சரி அப்புறம் போறேன். யாருக்கு அவர் கூப்பிடுறாரு. அண்ணைவா கூப்பிட மாட்டாங்க. ஆகட்டும் வாங்கட்டும் வாங்கட்டும், எனக்கு வீங்கட்டும், எனக்கு வீங்கட்டும், ஆகட்டும், எனக்கு வீங்கட்டும். சாமி யார் நீ? பின்னால வந்துறீங்க. பின்னால் வந்துருந்தா அப்புறம் பொச்சுக்கு முன்னாடியா? வீங்கட்டும், நன்றாக வீங்கட்டும். ஏங்க புத்திசாலி மந்திரிக்கார, அவர் பெரிய மந்திரிங்க. என்னுடைய மந்திரி அவர் எங்காவது போயிட்டாருன்னா நான் தான் பணிவிட செய்ய வேண்டும். ஓஹோ, அதுதான் வந்துள்ளேன். நீ நல்லவன் கெட்டவன்? யாரா கெட்டவன்? அவர் கெட்டவருங்க, நான் நல்லவனுங்க. அதனாலே சீக்கிரமாக சென்று சரி என்னுடைய மந்திரியை நான் அழைத்துக் கொண்டு வா. ஏசாமி அது டீ குடிக்கிறது நான் தான் அடி வாங்கணுமா? அண்ணா நம்ம அரசு அண்ணா அப்படியா? வாங்கி என்ன பண்றேன்? நீங்க பெரிய ஆளுங்களா? நீ என்ன பண்ற? சரி அவனுக்கு வேணாங்க, அவன் ஒரு அன்னக்காவடி, அவன் ஒரு புறம்போக்கு. நானு நீங்களா? அவன் ஒரு புறம்போக்கு. அவன் ஊடா வாசலா பொண்டாட்டியா புள்ளையா குடும்பமா குழந்தையா குட்டியா ஒண்ணு இல்லாத அனாத ரோடோட கடை தின்னுட்டு ரோடோட கடை வீதி வீதியை படுத்து தூங்குறவன். அவனுக்கு எது கொடுத்தாலும் கொடுங்க வாங்கி பாரு. வச்சுக்கிறேன். காசு பணம்னு கேட்காத, நகை நட்டுன்னு கேட்காத, சொத்து அப்படி எல்லாம் பிரிச்சு கேட்காத. எதுவுமே கேட்கல. அவனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது எனக்கு கொடுங்க. அதே மாதிரி கேட்கணும். எனக்கு குடும்பம் பெருசு, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நிறைய இருக்குது. அதனால கேட்டு வாங்கிக்கடா. சொல்றேன். சரி ஆகட்டும். அவனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ. சாமி எங்கே அவன்? சாமி ஒரு வேண்டுதலைங்க. என்ன? உங்க மந்திரிக்கு என்னென்னலாம் குடுப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுங்க. நான் ரொம்ப ஏழைங்க, ரொம்ப கடனாளியா இருக்கிறேங்க. வீடு வாசலுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அவன் ஒரு புறம்போக்கு, அவன் ஒரு குட்டி சேவரு, அவன் எதுக்கும் உதவாக்காரன். அவனுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க. அவனுக்கு என்னென்னமெல்லாம் அள்ளி தரும்னு உங்க இடத்துல ஓடுதோ இன்னைக்கு எல்லாம் அள்ளி கொடுங்க சாமி, நான் வாங்கிக்கிறேன். அப்படியா? எவ்வளவு வேணாலும் கொடுங்க. அவனுக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குதா? ஆனா கொடுத்துட்டு வாயா. சாமி கொடுக்கறது இருக்கட்டும், நான் கொடுத்தா உன் உடம்பு தாங்காது. இது லாரி வாடகைக்கு போயிடுறேன். அப்படியா? அது அள்ளி போட்டு போயிரு. அவனுக்கு நிறைய கொடுங்கடா சாமி, அது விட அதிகமா கொடுங்க. அப்படியா? நான் வாங்கிக்கிறேங்க. சொன்னா கேளு, உன்னால தாங்க முடியாது. சாமி ஒரு நாட்டு அரசர் அப்படி சொல்லக்கூடாது. உன்னால தாங்க முடியாது, சொன்னா கேளு. எனக்கு கொடுத்து பழக்கம், அவனுக்கு வாங்கி பழக்கம். ஐயோ அவர் கம்மியா கொடுங்க, எனக்கு அதிகமா கொடுங்க. அப்படியா? ஆமாங்க. இவன் கேட்கல நல்லவன் அல்லவா? சாமி வாரி வாரி கொடுங்க. அப்படியா? அள்ளிட்டு போறாங்க. அம்மா அண்ணா வாங்கிட்டியா? நீ வேற நான் வேற இல்ல. வாஸ்தவம் தான். என் பொண்டாட்டி மேல ரொம்ப ஆசைதான். அதனால இப்படி அடிப்படுத்தா நான் சாவணு மேல விதி எழுதுவேன். வேணா கூட்டிட்டு போ, இருந்தாலும் பரவாயில்ல. என்ன கூட்டிய அப்புறம் நான் வந்தா எனக்கு இதான் கொடுப்பா. எனக்கு கொடுக்க மாட்டாரு. நீ நைஸா பேசி கவர் பண்ணிடுவேன். அப்படியா? ஆமா. என்ன பண்ணி விடுவா? ஒண்ணும் பண்ண மாட்டாரு. பயப்படாத. எப்படி? நீ செத்தாலும் பரவாயில்ல. அவன் செத்தாலும் பரவாயில்ல. தைரியமா போறேன். தைரியமா போங்க. நீ தைரியமா போ. வரான்னு சொல்லிட்டு போ. சாமி ஆடல் பாடல் மோர்பாளைய கலை அபிநயோட வராருங்க. ஆமா, என்னடா மோர்பாளைய? ஜிகே அசோகர் தானே ஒரு குடியில வர்றாங்க. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி. அப்படி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடைச்சிடாம பாக்குற எல்லாரி. அக்கா பொண்ணு அங்கல அவக்கே பாரு நிக்கல. ஓஹோ, ரெண்டு பேரு திங்கல, எங்கேயும் போய் திங்கல. டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி கையடா டாவு டாவு டாவில்லாட்டி ஒரு நாள் மார்கழி மாலங்காத்தால அவ வீட்டு முன்னால சரி காலையில் எழுந்து கோலம் போடையில காதல கவுண்டு கேட்டு நாளையிலிருந்து நான் எழுந்து பார்க்க என்னோட திறந்து நான் கொஞ்சம் குமாரிய
கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மாதவா போலாம், போகட்டும். இங்க இருக்கக்கூடிய இந்த நிறைந்த சுவைக்கு என்னுடைய முத்தான முதல் கண் வணக்கம். மாதவா, இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பெருமையும் வளர்த்த ஒரு அழகு திரு ஒன்னாடு. இன்னும் உள்ளூர்ல வாசமுகி வரக்கூடிய இன்னும் ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் இன்னும் நமது நாடக கலா ரசிகர்களும் அனைவற்று பேருமே அலை கடலில் அமர்ந்திருக்கிறார். உண்மை. என்ன காரணம்? இன்றைய தினமாக தேர் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார். உண்மையல்லவா? எதற்காக? இதோ நம்முடைய முன்னோர்கள் மாண்டு மனித காரணத்தினால், நமது பெரியோர்கள் நம் கண்முன்னே தெய்வமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மாலா கோயில் திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய நினைவாக இன்றைய தினமாக நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். போன வாரமே ஆட வேண்டியது. உண்மையல்லவா? இன்றைய தினமாக அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி நாடகத்தை வைத்த அப்படி நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காண வந்த ரசிக பொதுமக்களும் அவரவர் குடும்பமானது ஆண் போன பக்கம் அரசு பட்டாண்டு, பெண் போன பக்கம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று அவரவர் குடும்பமானது பல்லாண்டு காலமாக இருக்க வேண்டும். சபையிலே நாம் அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? கமலக்கொடியால் திருமணம். இந்த நாடகத்திலே சபை முன்னிட்டு வந்திருக்கும் பொழுது நான் யார் என்று அறிந்தாயா? தெரியும். அப்படியா? நான் யார்? என்னுடைய பெயரானது என்ன? நான் எந்த குலத்து வேந்தன் தெரியுமா உனக்கு? மாதவா, சரியான சந்திரகுலம் கோடி தவறாத குருகுலம் எங்களுடைய குலம். சந்திரனால் உருவாக்கப்பட்ட குலமோ எங்களுடைய குலம் சந்திரகுலம். சந்திரன் என்பது யார்? இந்த உலகெங்கும் படியிழக்கக்கூடிய எம்பெருமான் சிவனுடைய ஜடாபாரத்திலே தலார் தலார் என்று ஒளி வீசுகிறது. எப்படி ஒளி வீசக்கூடியது? ஆமா, அந்த சந்திரன், அந்த சந்திரனால் உருவாக்கப்பட்ட குலம் எங்களுடைய குலம் சந்திரகுலம். மாதவா, ஒரு குருவினால் உருவாக்கப்பட்ட குலமோ எங்களுடைய குலம் குருகுலம் என்று சொல்லலாம். சரிங்க.
இப்படி சரியான சந்திரகுல கோடு தவறாத குருகுல வம்சத்திலே பிறந்துட்ட சாஸ்திர கோடி பாண்டவர்களும் 5 பேர். 5 பேர். ஆமாப்பா. யார் யார் முதலில் பிறந்தவரோ என்னுடைய அண்ணாராகப்பட்ட இந்த தரணி எங்கும் புகழ் பெற்ற சாரா புகழ் படைத்த தர்மராஜரோ முதலில் பிறந்தவர். இரண்டாவது பிறந்தவர் 14,000 கஜேந்திரம் படைத்த யாரு மதகரி பீமசேனன். மூன்றாவது அர்ஜுனன், நான்காவது அகுலன், ஐந்தாவது சகாதேவன் என்று சொல்லக்கூடிய மொத்தம் சாஸ்திரவாடி பாண்டவர்கள் 5 பேர். 5 பேர்ல நீங்க யார்? மாதவா, இந்த 5 பேரிலே என்னுடைய பெயரானது என்ன தெரியுமா? சொல்லுங்க. பங்குனி மாதம் 11ஆம் தேதி சொல்ற பின்னாடி பங்குனி மாதம் 11ஆம் தேதி தூத்தி தித்தா திதி தித்தி தித்தி தூக்கு தித்தியா கொண்டு வரல சொன்னீல. ஏய் தூத்தி தித்தா திதி சொல்லு. தூக்கு தித்தி தீ தீத்தா தீதி சொல்லக்கார என்ன பண்ணலாம்? பங்குனி மாதம் 11ஆம் தேதி தூத்தி தித்தா திதியிலே புத்தாண்டு லட்சணம் எப்படி நட்சத்திரம் தனுசு லக்கணம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியிலே பிறந்த நடுபிறந்த நாயகனாகப்பட்ட ஆனால் அழகுமண்டன் அர்ஜுனா என்னுடைய பெயரானது. பாடல் 5 பேர்ல ஆமாப்பா. நடுபிறந்த நாயகன். சரி சரி சரிங்க. நடுபிறந்த நாயகரிங்க. ஆமாப்பா. அந்த விஷயம் மாதவா இருந்தாலும் என்னையும் பெற்றெடுத்த என்னுடைய தாயார் தந்தையா கேக்குறேன். 5 பேரு 5 பேருக்கு அப்பா அம்மா இருப்பாங்கல்ல. சபா சரியான ஒரு கேள்வி. அப்ப எங்க அம்மா பேருங்க ஜனவரி, எங்க அம்மா ஜனவரி, சரி எங்க அம்மா பேரு பிப்ரவரி, என் பேரு டெம்பரவரி. என்ன எல்லாம் ஒரே வரி வரியா வருது? நாங்க நோய் போட்டா வரி கொடுக்க மாட்டோம். ஏன் என்ன காரணம்? பேர்லயே 3 வரி இருக்குது. அப்படியா? அதனால எங்க அம்மா ஜனவரி, எங்க அப்பா பிப்ரவரி, நான் டெம்பரவரி. எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா மேல் ஜாதி, நான் அந்தர ஜாதி. சரி என்னடா இது இப்படி? ஆமாங்க. குளம் குளம் கந்தரகோளம். கந்தரகோளம் ஏதோ குழந்தை குட்டிங்க சந்திரகுளம், எங்களுக்கு கந்தரகோளம். பரவாயில்ல, அருமையான ஒரு குளம். என் பொண்டாட்டி பேர் பொந்தாய். பொந்தாயா? பொண்ணுத்தாய். இப்படி மாதிரி பேர் வைப்பாங்க? பொண்ணுத்தாய்ங்க. சரி. எனக்கு ஒரு பையன் ஒரு புள்ள. பையன் பேரு ஒத்த குஞ்சான், புள்ள பேரு குஞ்சாய். என்னன்னா கூட ஒரே உடம்பு சமாச்சாரமா இருக்குது. ஆமாங்க. அப்படியா வச்சுக்கிறதுனாக்க? அப்படியா? பரவாயில்ல, உன்னோட குடும்பம் அருமையான குடும்பம். அதே மாதிரி அப்பா அம்மா யாருக்கு?
என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயார் தந்தையார் யார் தெரியுமா? யாரு? என்ன 10 மாதம் சுமந்தே மாதவா என்னை பெற்ற என்னுடைய தாயார் தந்தையா யார் தெரியுமா? என்னுடைய தாயாரோ 2 பேர். குந்தி வந்தாரை. சரி. என்னுடைய தந்தையார் பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டுபுத்திரன். தாயார் பேர் குந்தி மந்தாரை. 2 அம்மா 1 அப்பா. சரி சரி. இவங்களுக்கு நீங்க எத்தனை பேரு? நிசிகா. யாரு? இன்னும் நிசிகா அவர்கள் சரி குழந்தை செல்வமாகப்பட்ட இன்னும் நிசிகா அவர்கள் அவர்களுக்கு நமக்காக 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய குடும்பமும் அந்த குழந்தையும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மாதவா இன்னும் நமது திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அத்ராசுர ஆலயமானது எப்படி நாளுக்கு நாள் மேலுக்கு மேல் ஓங்கி வளர்கிறதோ அதுபோல அவருடைய குடியும் கோபுரமும் நாளுக்கு நாள் மேலுக்கு மேல் ஓங்கி வளர வேண்டும் என்று நமது சார்பாக நமது கலைக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நிகழ்ந்த வணக்கம். இப்படி பாண்டவர் நாங்கள் 5 பேர் பிறந்திருந்தாலும் மாதவா எங்களுக்கு நேரிட்ட பகையாளிகள் யார்? எங்களுடைய அண்ணன் தம்பிமார்கள். யாரு? என்னுடைய பங்காளிகளே எனக்கு பகையாளிகளாக மாறினார். யாரு? ஏய் என்னுடைய பெரியப்ப மக்கள். யாரு? என்னுடைய அண்ணன் தம்பிமார்கள் சரியாக 100 பேர். 100 பேர். ஆமாப்பா. அவர்கள் தான் என்னுடைய எதிராளிகள். என்ன காரணம்? எதனால? அழிந்து போற இந்த நாட்டுக்காக இந்த சொத்துக்காக எங்கள் மீது எங்களை எத்தனையோ முறை கொல்ல துணிந்திருக்கிறார். இருந்தாலும் எங்களுடைய நாட்டிலே இப்பொழுது நாட்டை பிரித்து நாங்கள் இந்திரபிரசத்திலே சந்தோஷமாக நாங்க இருக்கிறோம். ஆமா. இருந்தாலும் இன்றைய தினமாக ஏதோ ஒரு சத்தமானது கேட்கிறது. என்ன சத்தம்? சரி நீங்க இப்ப வந்த விஷயம் மாதவா இருந்தாலும் எனக்கு திருமணமானது என்னுடைய மனைவிமார் எத்தனை பேர்? யார் யார் தெரியுமா?
போடுப்பா, செலவு பரவாயில்ல. ஆனா கூலியாச்சு போடு. எப்படிப்பா கேட்ட கேட்கறது இருக்காதீங்க, கேட்கலாம் தெரிஞ்சுக்காதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. பாடல்ல 5 பேருங்க, 5 பேர்த்துல எல்லாருக்கும் மூத்தவராகி தர்மராஜனானவர் வெத்தலை சாப்பிட்டு விட்டு வெத்தலை தாம்பலம் தரிக்கும் பொழுது பாக்கு சொக்கேறி இப்பொழுது ஜன்னி நோய் கொண்டு மரணப்படுகையில் கிடக்கிறாரு. உயிர் போறதும் வரதுமா இருக்குதுங்க. அதனால எல்லா தம்பி இருக்கிறாங்க. தம்பி ஆகி அர்ஜுனன் மட்டும் காணும். அர்ஜுன மகாராஜ் எங்க இருந்தாலும் சரி உடனடியாக தர்மரை பார்க்க வரணுங்கோ. என்னடா இது ஆச்சரியம்? அண்ணாராகப்பட்ட தர்மராகப்பட்டவர் மனத மருந்தில் கிடந்திருக்கிறாரா? உடனடியாக நாம் சென்று தமக்கோசம் வருது. அதுதானே என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே சீக்கிரமாக சென்று அண்ணாரை பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால சீக்கிரம் போகணும்ல. அந்த கடையில் இருக்கிறாரு யாருக்கு தெரியும்? கடைக்கு போறாரு எங்க இருக்காரு யாருக்கு தெரியும்? அண்ணாராகப்பட்டவர் மரண படுக்கையில் இருக்கிறாராமா. சீக்கிரமா நம்ம போகலைன்னா அங்க ஏதாவது விபரீதம் நடந்து சீக்கிரமாக நாம் போக வேண்டும். பாப்போங்களா?
தன்னுடைய வாதத்திற்கு மல்லிகை முல்லை கோது வந்தார் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மலர்களை கொண்டு வந்து தங்களுடைய பாதத்திலே இட்டு அடிபடுகிறேன் அண்ணா. என் பாதத்தை பணிந்தவனாலே என்றும் பேரும் புகழோடி கீர்த்தியோடு வாழ்ந்திருப்பாய். என்னன்னா இது ஆச்சரியம். நான் கேள்விப்பட்டது உண்மையா? நமக்கோசையானது வந்தது. அன்னாராகப்பட்ட தர்மராகப்பட்டவர் சாப்பிட்டு வெத்தலை வாக்கு தெரித்தவுடனே காக்கானது சொக்கே ஏறி மரண படுக்கையில் கிடக்கிறார் என்று தகவலானது வந்தது. தங்களுக்கு என்ன ஆனது? அப்ப ஏற்பட்ட செய்தியை எழுத சொல்றது நானப்பா. எனக்கு எந்த விதமான ஆபத்து கிடையாது. யாருக்கு ஆபத்து தெரியுமா? உன் மகனாக விலங்கு வரக்கூடிய அழகு பிள்ளைங்களுக்கு மாபெரும் ஆபத்து வந்து. மகனாகப்பட்ட புலேந்திரனுக்கு ஆபத்தா? ஆமாப்பா. என்னன்னா சொல்றேன்? மனைவியாக விலங்கி வரக்கூடிய அள்ளி மகாராணி மாபெரும் நிகழ்வு முன்னில் இருக்கிறார். அல்லியா? ஆமா. அல்லி அல்லி ஆமா அல்லி. ஏய் அல்லி அல்லி சொல்லிதான்டா அல்லி போயிருக்கிறா பாண்டடி. அண்ணா என்னன்னா சொல்ற? அல்லி மகன் புலேந்திரனுக்கு ஆபத்தா? ஒரே ஒரு நாள் அள்ளி இடத்திலிருந்து கொண்டு வந்தாயே உண்மைதான். அவர் திருமணம் செய்த நாள் முதலாக அவள் மாதமானாள் அல்லவா? அப்படி போனையா? திருமணம் செய்த நாள் என்று போன பிறகு ஆமா அதற்கு பின்பாக மாசமா இருந்ததுக்கு போனது கிடையாது. இல்ல போகல. குழந்தை போனது அதுக்கு போனையா? போகல. வளைகாப்பு பண்ணாங்களே அதுக்கு போனையா? போகல. இல்ல அந்த பையனுக்கு பேர் வச்சாங்களே ஆமா அதுக்கு தான் போனையா? போகல. எதுக்குமே போனது கிடையாது. இப்ப அப்பேற்பட்ட அழகு பிள்ளைகளுக்கு மாபெரும் ஆபத்தாம். சரி. ஆமா சூழலாகப்பட்ட சுழ்ந்தி சாவதா என்று புலேந்திரன் மாபெரும் ஆபத்து வைக்கிறார். என்ன மகனாகப்பட்ட புலேந்திரனுக்கு சூழ நோய் கொண்டு சுருண்டு கிடக்கிறானா? அதனாலே உடனே புறப்பட வேண்டும். புறப்பட்டு உன் மகனாகி அழகு புலேந்திரனுக்கு என்ன நடந்தது ஏன் நடந்தது தெரிந்து கொண்டு சீக்கிரம் வந்து விடப்பா. அப்படியா? ஆமா சரி ஆகட்டம்னா. ஏப்பா இவர்களும் சுதி செய்கிறார், அவர்களும் சுதி செய்கிறார். அதனாலே சீக்கிரமாக மகனாகப்பட்ட புலேந்திரன் காண்பதற்காக இங்கிருந்து அள்ளியை நான் போய் சந்திக்க வேண்டுமா? ஆமாப்பா. ஏன்னா அள்ளிய பார்க்க போறது சரி, அள்ளிங்கிற பேரை கேட்டாவே அண்ட ரெண்டு சராசரமா கிட்டு 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 நடந்துருமே. ஆமா அப்படி இருக்கும் பொழுது நான் போகணுமா? ஆமா போயேதான் ஆகணுமா? விட்டு தனியாகவா? இவரை முடியாது. ஒட்டிக்கார கூட்டு போ, அருமையா பாப்பாரு. இதற்கு ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது நல்ல செய்தி கிடைக்கும். அப்படியா? சரி ஆகட்டும். சீக்கிரமாக சென்று மாமனுடைய துணை கொண்டு நான் போய் வருகிறேன். ஆகட்டும். போய் வருகிறேன். போயிட்டு வா.
இருந்தாலும் சீக்கிரமாக எங்கே நாம் போக வேண்டும். எங்கேயும் போறதுக்கு இல்லைங்க. ஏன் என்னாச்சு? கூத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் போகணும். ரைட்டுக்கா, கதையில் நம்ம எங்க போகணும்? இப்ப எங்க போகணும்? ஏய், நான் திருமணம் செய்த மனைவியா? யாரு? என்னுடைய முதல் மனைவி பாஞ்சாலி. இரண்டாவது என்னுடைய ஆசை மனைவி யாரு? ஆனகுதி மாநகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சுபத்ரா. மூன்றாவது நாகலோகத்தில் இருக்கக்கூடிய நாகக்கண்ணி. இப்படி உங்களை திருமணம் செய்திருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்தவள் யாரு? ஆனகுதி நகரத்தில் இருக்கக்கூடிய சுபத்ரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவன். ஓ, அந்த அம்மாவுக்கு ஆனகுதியா? வைத்தியகாரா தெரியல, தூக்கி பாரு. அப்படிதானே சொன்னாரு. ஆனகுதி நகர் எப்படின்னா பேர் வச்சு கூப்பிடுறது? அப்படி கூப்பிட்டது நல்லாதான் இருக்குமா? சரிங்க, நீங்க தானே சொன்னீங்க. அதனாலே சீக்கிரமாக அங்கிட்டு சென்று அவளை பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா, போகணும் அல்லவா? கண்டாளி போய் பார்க்கலாம். கண்டாரோலி எல்லாம் ஏன் பொண்டாடி? கண்டாரோலி உன் பொண்டாடி சொல்லி ஏன் பொண்டாட்டியா? ஏன் உன் பொண்டாடி எங்க இருக்கிறா? அங்க இருக்கிறா. ஏன் பொண்டாடி தான்? ஏன் பொண்டாட்டி தான் அங்க இருக்கிற தோழியா? ஏன் பொண்டாட்டி அங்க இருக்கிறா. உன் பொண்டாட்டி எங்க இருக்கிறா? பொண்டாட்டி எங்க இருக்கிறா? ஏன் பொண்டாட்டி அரண்மனையில் இருக்கிறா. ஏன் பொண்டாட்டி தான்? என்னடா திருப்பி திருப்பி அதே ஏன் பொண்டாட்டியும் தான் அங்க இருக்கிறாங்கிறேன். எனக்கு புரியலையே. புரியலையா? ஏன்னா உன் பொண்டாட்டி அங்க அரண்மனையில என் பொண்டாட்டி கூட வேலை செய்யறா. அதான் சொல்றேன். தோழி பெண்ணா இருக்கிறா. அவங்க பொண்டாட்டி யாருங்க? என் பொண்டாட்டி சுபத்ரா. ஏன் பொண்டாட்டி தான்? ஏன் பொண்டாட்டியும் தான் அங்க இருக்கிறாங்கிறேன். தெளிவா சொல்றா. போகலாமா? தேடி ஆனகுந்தி நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சுபத்திரை காண வேண்டும் என்று செல்ல இப்பொழுது சுபத்திரை சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.